கிருஷ்ணகிரியில 2 வயசு சிறுமியை திமுக ஒருத்தவன் கற்பழிச்சிட்டான். தூத்துக்குடியில 12வது படிக்கக்கூடிய மாணவிய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்னு காட்டுல வீசிட்டான். மதுராந்தகத்துல ஒரு 14 வயசு பொண்ணு 2 அயோக்கிய பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்து கஞ்சாவை போட்டு சீரழிச்சு கும்மிடி பூண்டில அரக்கோணத்துல எங்கடா நடக்கல பேப்பர் எடுத்தா பதறுதுங்க. ஒரு பாலியல் வன்புணர்வு செய்தி இல்லாம ஒரு கொலை இல்லாம நாள கிடக்க முடியலங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதியில் கடந்த 2 மாசத்துல 30 கொலை நடந்திருக்கு. 30 கொலை. தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வல்லுறவு. சிறுமிகள் என்னடா குடியால நோயாளி ஆயிடுச்சு அந்த சமூகம். கஞ்சாவை போட்டு தெருமுக்குல நின்னுக்கிறான் 3 பசங்க 4 பசங்க கண்ணெல்லாம் சொருகி போய் கிடக்கு. அந்த வழியா பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிற அம்மா அப்பா தைரியமா நடந்து போக முடியல. திரும்பி பார்த்தா எதுக்கு சண்டை போறோன்னே தெரியாம சண்டை போட்டு அடிச்சிடறான். சீரழிஞ்சு கிடக்கு தமிழ்நாடு. கொடுமைன்னு இதெல்லாம் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸ் சூப்பரண்ட் கமாண்டன்ட் அவர் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. ஏண்டா இதெல்லாம் நடக்குதுன்னு தான் உங்ககிட்ட வரும். என்ன நடறாரு? இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் எப்ப மாத்த முடியும்? ஒரு நல்ல அரசாங்கம் அமையும் போது மாத்த முடியும்.